நீங்கள் உடனே கேட்கலாம், சார் பழைய பஸ்ஸெல்லாம் ஓடலையா, பழைய ட்ரெயின்லாம் ஓடலையா? ஓடுது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. 20-25 வருஷம் ஆனோன்னா ரீசர்வீஸ் பண்ணுவாங்க, ரீமாடல் பண்ணுவாங்க, ரீபோர் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. அது மற்ற வண்டிகள் மற்ற வண்டிகள் வேறு. ஆனால் அது நடக்கும்போது, ஐயோ அந்த வண்டி ரொம்ப பழைய வண்டியாச்சே, இது பாருங்கள் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்கிறதுங்கிறது நடந்திருக்கு. அந்த விஷயமும் நடந்திருக்கு. அது எப்பயாவது ஒரு தடவை நடக்கும். ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா, ஒரு ஆம்புலன்ஸில் ஏறும்போதே ஒருத்தங்க நம்பிக்கை வரும். நம்ம எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அங்கே அந்த இடையூறு வரக்கூடாது. அந்த இடையூறு யாருக்குமே வரக்கூடாது. அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா, அந்த வண்டியில் ஏறும்போது, ஒரு பழைய வண்டியில் ஏறி அது பழைய பஸ்ஸு ஏதோ ஒன்று கீழே ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, அவன் வண்டியில் ஏறும்போது சாதாரணமாக தான் ஏறுவாங்க. அப்படி சாதாரணமாக ஏறி போகும்போது ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சேன் அவ்வளோதான் தெரியும். ஆனால் ஆம்புலன்ஸில் ஏறுற அத்தனை பேருக்கும் நம்பிக்கை இருக்கும். ரோட்டில் ஆம்புலன்ஸ் போனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி சாமி கும்பிடுவாங்க. ஐயோ நீங்கள் அவங்க பிழைச்சிடணும், ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, அவங்களுக்கு நடக்கக்கூடாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு இங்கே இருக்க மக்கள் ரொம்ப கரிசனம் மிக்க மக்கள். அப்போது இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது கவனத்தோடு செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாலா ஒரு அருமையான ஒரு ட்ரஸ்ட்டாக ஒன்று ஃபார்ம் பண்ணி, அந்த ட்ரஸ்ட்டில் இது போன்ற விஷயங்களை பொறுப்போடவும், இன் ஃப்யூச்சரில் உண்மையிலே அவர் செய்யணும்னு நினச்சான்னா பொறுப்போடவும், அதே சமயத்தில் முறையாகவும் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும். பாலா அதை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதை பொறுப்போடு செய்யணும், முறையான ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில் செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா?